தன்னிகரற்ற தரம். அதுவே ஆலயாவின் தனித்துவம். ஆலயா காட்டன் வேட்டிகள் மற்றும் சட்டைகள். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ஜெயகல்யாணி. நான் தமிழ்நாடோட ஹெச்ஆர்என்சி அண்ட் சிஎம்டிஏ மினிஸ்டர் சேகர் பாபு அவரோட டாட்டர். நானும் சதீஷ்குமார்ன்றவரும் 7 இயர்ஸாக லவ் பண்ணோம். சதீஷ்குமார்ன்றவர் எங்கள் வீட்டு பக்கத்தில் தான் இருக்காங்க. அவங்களும் வந்து டிஎம்கேல மாணவர் அணி துணை அமைப்பாளராக இருந்தாங்க. 2021 நாங்கள் 2 பேர் லவ் பண்ணுற விஷயம் எங்கள் வீட்டுக்கு தெரிய வந்து என்னை அமெரிக்கா அனுப்பிச்சிட்டாங்க. நான் அதுக்கப்புறம் வந்து ஏப்ரல் தான் அமெரிக்காவிலேருந்து வந்தேன் 2021. அதுக்கப்புறம் நாங்கள் பேர் பழக ஆரம்பித்தோம். 2021 ஆகஸ்ட் 18 அப்போ நாங்கள் பேர் வீட்டை விட்டு வெளியே வந்தோம். நான் என்னோடய முழு விருப்பத்தோடு தான் நான் வெளியே வந்தேன். வெளியே வந்ததுக்கப்புறம் பூனேயில் எங்களை பிடிச்சாங்க. பூனேயில் பிடிச்சிட்டு எங்கள் பூனே போலீஸ் வந்து எங்களை தமிழ்நாடு போலீஸ் கையில் ஹேண்ட் ஓவர் பண்ணி எங்களை சென்னை கூட்டிகிட்டு வந்தாங்க. சென்னை கூட்டிகிட்டு வந்த பிறகு என்னோடய ஹஸ்பண்டை வந்து 2 மந்த்ஸாக இல்லீகல் கஸ்டடியில் வச்சுருந்தாங்க திருவள்ளூரில். அவரோட காசுலேயே ஒரு வீடு எடுத்து கூட ஒரு 3-4 போலீஸை போட்டு வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட அப்பா, என்னோட ஹஸ்பண்டோட அப்பா வந்து ஹேபிஸ் கார்பஸ் அப்ளை பண்ணி ஹைகோர்ட்டில் வந்து அப்புறமா தான் என்னோட ஹஸ்பண்டை கூட்டிகிட்டு வந்தாங்க. இதே மாதிரி வந்து அதுக்கப்புறம் எங்கள் அப்பாவோட ஃபோனில் வந்து ஒரு நாள் எனக்கு தெரிய வந்துச்சு, ஓட்டேரி P2 இன்ஸ்பெக்டர் கிருஷ்ணமூர்த்தின்றவர் வந்து யார் யாரெல்லாம் நாங்கள் பூனேக்கு போன டைமில் அந்த 3 நாள் டைமில் வந்து அடித்தாங்களோ இது பண்ணாங்களோ துன்புறுத்தினாங்களோ அவங்களோட ஃபோட்டோஸு. என் ஹஸ்பண்ட் வந்து டிரான்ஸ்போர்ட் வச்சுருக்காங்க. அவர் டிரான்ஸ்போர்ட்டில் இருக்க எல்லா வெஹிக்கல்ஸும் வந்து ஸ்டேஷனை நிற்க வச்சு அதெல்லாம் பண்ணி ஃபோட்டோஸ் எல்லாம் அமைச்சிருக்காரு. அதோட ப்ரூஃப் எல்லாமே என்கிட்ட இருக்குது. நான் என்னோடய அப்பாவோட ஃபோன்லேருந்து நான் அதை வந்து வச்சுக்கிட்டேன், ஏற்றி வச்சுக்கிட்டேன். அப்புறம் வந்து என்னோடய ஹஸ்பண்ட் வந்து முன்னாடி ஒரு லவ் பண்ணாங்க. அந்த லவ் பண்ண பொண்ணை கூப்பிட்டு இவங்க ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க வச்சு அந்த கம்ப்ளைண்ட்டை வந்து இப்போ அந்த பொண்ணை கூப்பிட்டு வந்து சும்மா அவரை இது பண்ணாங்க அது பண்ணாங்கன்னு சொல்லி அந்த பொண்ணை கூப்பிட்டு வீடியோ எடுத்திருக்காங்க. அந்த வீடியோவோட ப்ரூஃபை எங்ககிட்ட இருக்குது. அந்த பொண்ணை மிரட்டி வீடியோ எடுத்து அந்த பொண்ணு கல்யாணம் ஆகி இப்போ குழந்தையும் இருக்குது. ஆனால் அந்த பொண்ணை கூப்பிட்டு மிரட்டுறது வீடியோ எடுத்தது எல்லாமே இருக்குது. இதெல்லாம் எனக்கு தெரிய வந்து தான் திருப்பி நான் அவங்க கிட்ட பேச ஆரம்பித்தேன். என் ஹஸ்பண்ட் கிட்ட பேசி 2022 மார்ச் 3 அன்னைக்கு நாங்கள் வீட்டை விட்டு வெளியே வந்தோம். மார்ச் 4 அன்னைக்கு நாங்கள் வீட்டை விட்டு வெளியே வந்தோம். நாங்கள் போய் வீட்டை விட்டு வெளியே வந்து பெங்களூரில் போய் நாங்கள் போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். எங்களுக்கு போயிட்டு கல்யாணம் பண்ணி ரெஜிஸ்டர் மேரேஜும் ஆயிடுச்சு. அதோட காப்பீஸும் எங்ககிட்ட இருக்குது. ரெஜிஸ்டர் மேரேஜ் எங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சு இப்போ 10 months ஆயிடுச்சு. நான் வந்து 8 months ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன். என்னோட ஹஸ்பண்ட் மேலே நிறைய பொய் கேஸ் போட்டு வச்சுருக்காங்க. நிறைய புட்டப் கேஸ்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ நாங்கள் வீட்டில் இருந்து வந்ததுக்கு அப்புறமே வந்து என்னோட ஹஸ்பண்ட் மேலே ஒரு 397 கேஸ் போட்டு வச்சுருக்காங்க, ராபரி பண்ண மாதிரி. அந்த கேஸ் கம்ப்ளைண்ட் பண்ணவர் யாருன்னா எங்கள் அப்பா கூடவே கட்சியில் இருக்கவர் ஒரு கேமராமேன். அவர் பேர் செந்தில் சரவணன் சொல்லிட்டு கூட இருக்கவங்களையும் கம்ப்ளைண்ட் கொடுத்து ஒரு கேஸ் போட்டு வச்சுருக்காங்க. அதுவும் இல்லாமல் இப்போ இந்த ஒரு 10 months பீரியடில் என்னோட ஹஸ்பண்டோட அப்பா வந்து ஒரு ஹேண்டிகேப், அவர் மேலே வந்து ஒரு கேஸ் சண்டை கேஸ் போட்ட மாதிரி வயசானவர் 50 வயசு ஆகுது. அவர் மேலே ஒரு கேஸ் போட்டு வச்சுருக்காங்க. அவர் ரிமாண்ட் பண்ண கூட்டு போகும்போது ஜட்ஜே தான் வந்து பார்த்து அவருக்கு கால் இல்லை, அவர் போய் சண்டை போடு வரான்னு விட்டாங்க. என்னோட ஹஸ்பண்டோட அக்கா, அவரோட ஹஸ்பண்ட், ஹஸ்பண்டோட அக்காவும் மாமா அவங்க 2 பேர் மேலே வந்து காசு யார்கிட்டயோ கேட்டு மிரட்டின மாதிரி அவங்க 2 பேர் மேலேயும் கேஸ் போட்டு வச்சுருக்காங்க. அந்த கேஸில் என் ஹஸ்பண்டையும் இன்க்ளூட் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த மாதிரி தமிழ்நாடு போலீஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மினிஸ்டர் சேகர் பாபு அவர் சப்போர்ட் பண்ணுறதுனால அவங்க இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. என் ஹஸ்பண்ட் மேலே வந்து நாங்கள் போய் லவ் பண்ணுறோன்னு தெரிஞ்சு அப்பா நிறைய கேஸ் பண்ணி வச்சுருக்காரு. அதுக்கு எல்லாத்துக்கான ப்ரூஃப்ஸும் இருக்குது. அந்த P2 இன்ஸ்பெக்டர் யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்குலாம் கால் பண்ணி இந்த மாதிரி இந்த சதீஷ் இங்கே சண்டை போடுறாங்க, இது பண்ணுறான் பிடிங்கன்னு சொல்லி அந்த மாதிரி நிறைய கேஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இதில் இப்போதைக்கு வந்து ஒரு கேஸ்க்கு வாரண்ட்டும் போட்டு வச்சுருக்காங்க. நாங்கள் வந்து தமிழ்நாடுக்கு வந்து கோர்ட்டில் போயிட்டு எல்லா கேஸஸையும் நாங்கள் ஃபேஸ் பண்ண ரெடியாக தான் இருக்கோம். ஆனால் தமிழ்நாடு போலீஸ் வந்து கண்டிப்பாக நாங்கள் சென்னை வந்தால் என்னோடய ஹஸ்பண்ட் எதாவது பண்ணிடுவாங்க அப்படின்ற ஒரு பயத்தினால தான் நாங்கள் எந்த கேஸும் ஃபேஸ் பண்ணாமல் கோர்ட்டுக்கு நாங்கள் எதுக்குமே வராமல் நாங்கள் இந்த மாதிரி ஓடி ஒழிஞ்சிட்ருக்கோம். இப்போ தமிழ்நாட்டில் நிறைய லாக்அப் டெத்ஸ் எல்லாம் நடந்துட்டுருக்கு. நாங்கள் எல்லாமே நியூஸில் பார்க்குறோம். அந்த மாதிரி என் ஹஸ்பண்டை வந்து தமிழ்நாட்டில் நாங்கள் போய் கோர்ட்டில் சரண்டர் பண்ணால் லாக்அப் டெத் பண்ணி அந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணிடுவாங்களோ அப்படின்ற ஒரு பயத்தில் தான் நாங்கள் இருக்கோம். எங்களுக்கு இது வரைக்கும் யார் யார் ஹெல்ப் பண்ணியிருக்காங்களோ, எங்ககிட்ட யார் யார் பேசியிருக்காங்களோ, ஒருத்தர் விடாமல் எல்லாரோட வீட்டுக்கும் போலீஸ் போகிறாங்க, எல்லாரையும் போய் மிரட்டுறாங்க. இது வரைக்குமே இந்த பிரச்சனையில் கிட்டத்தட்ட 7 பேர்கிட்ட ரிமாண்ட் பண்ணிட்டாங்க. இன்னமும் நிறைய பேரை வந்து தேடிட்டு சுற்றிட்டு எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. நாங்கள் ஒன்றும் அவ்வளோ பெரிய தப்பு பண்ணலை. இந்த மாதிரி எல்லாரும் எங்களை தேடிட்டு சுற்றிக்கிட்டு எங்களை இது பண்ணிட்டு இருக்க அளவுக்கு நான் இப்போ 8 மாதம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன். நாளை பின்ன
இப்போ இந்த வீடியோ நாங்கள் வந்து டிசம்பர் மந்த் ரெக்கார்ட் பண்ணுறோம். இதுக்கப்புறம் எனக்கோ என்னோட ஹஸ்பண்ட்க்கோ இல்லை என் வயிற்றில் இருக்க குழந்தைக்கோ ஏதாச்சும் ஆச்சுன்னா அதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் காரணம் HRNC மினிஸ்டர் மிஸ்டர் சேகர் பாபு அவரும், P2 போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஜானி செல்லப்பாவும், முன்னாடி இருந்த இன்ஸ்பெக்டர் கிருஷ்ணமூர்த்தின்றவங்களும், அப்புறம் என்னோட மாமா, என்னோட தாய் மாமன் யுவராஜ்ன்றவங்க, இவங்க தான் முழுக்க முழுக்க காரணம். நாங்கள் கண்டிப்பாக கோர்ட்டுக்கு வருவோம். நாங்கள் ஃபேஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே லீகலாக ஃபேஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம், எல்லாமே பண்ணுவோம். ஆனால் இந்த ஒரு பயத்து காரணத்தினால தான் நாங்கள் வரமாட்டேங்கிறோம். ஏன்னா இன்னும் இப்போ வரைக்குமே நாங்கள் வீட்டில் இருந்து வந்து இந்த 10 மாசத்துலேயே என் ஹஸ்பண்ட் மேலே 3 ஃபேக் கேசஸ் போட்டு வச்சிருக்காங்க. தெரிஞ்சு 3 போட்டிருக்காங்க, இன்னும் எவ்வளோ போட்டிருப்பாங்கன்னு தெரியல. வந்தால் கண்டிப்பாக அவங்களோட எய்மே வந்து அவரை உள்ளே போட்டு எங்கள் பேரை பிரிக்கணும், என்ன ஏதாச்சும் அபார்ஷன் பண்ணணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. தமிழ்நாடு பொறுத்தவரையில் அவரோட மெயின் சிட்டிங் மினிஸ்டராக இருக்கிறாரு, சிஎம்மோட ரொம்ப க்ளோஸாக இருக்காரு அப்படின்ற காரணத்துக்காக எல்லா போலீஸும் அவருக்கு ஹெல்ப் பண்ணிட்டு அவருக்கு ஏற்ற மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க. நாங்களும் வந்து நிறைய வந்து சிஎம் சாருக்கு பெட்டிஷன் போட்டுட்டோம், கவர்னருக்கு, சீஃப் ஜஸ்டிஸ்க்கு, எல்லா பெட்டிஷன் போட்டுமே எங்களால் ஒன்றுமே பண்ண முடியலை. சிஎம்க்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சு அவர் அமைதியாக இருக்காரா இல்லை அவருக்கு தெரியாதான்றது எங்களுக்கு எதுவுமே தெரியல. எல்லாருக்கும் நியாயம் கிடைக்கிற மாதிரி கண்டிப்பாக எங்களுக்கும் நியாயம் கிடைக்கணும். நாங்களும் வந்து ரொம்ப வந்து கஷ்ட நிலைமையில தான் ப்ரெக்னெண்ட்டாக இருந்துட்டு தான் இவ்வளோ பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிட்டு அங்கே எங்கே ஓடி ஒளிஞ்சு ஊராக சுற்றிட்டு தான் நாங்கள் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். நாங்கள் கண்டிப்பாக வந்து லீகலாக ஃபேஸ் பண்ணுறதுக்கு ரெடி, கண்டிப்பாக நாங்கள் வந்து ஃபேஸ் பண்ணுறோம். ஆனால் போலீஸ் வந்து ரொம்ப வந்து சிஎம் மினிஸ்டர் சேகர் பாபு அவரோட கையில் இருந்துட்டு அவர் என்னென்ன சொல்கிறாரோ அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்காக தான் நாங்கள் வந்து சரண்டர் ஆகாமல் இருக்கோம். நாங்கள் கண்டிப்பாக சரண்டர் ஆகவும். இந்த இஷ்யூஸில் வந்து யார்கிட்ட நாங்கள் போய் சப்போர்ட் கேட்டாலுமே எல்லாருமே பேக் ஆகுறாங்க. இந்த இஷ்யூவில் எங்களுக்கு சிஎம் சார் தான் சப்போர்ட் பண்ணணும். சிஎம் சார் வந்து இந்த விஷயத்தை கூப்பிட்டு எல்லாரையுமே இதில் யார் யார் சம்மந்தப்பட்டிருக்காங்களோ எல்லாரையுமே விசாரிக்கணும். நாங்களும் சிஎம் சார் அப்பாயின்மெண்ட் கொடுத்தா வரத்துக்கு ரெடியாக இருக்கும். நானும் என் கையதுக்கு எல்லா ப்ரூஃப்ஸுமே கொடுக்குறேன். சிஎம் சாரே டிசைட் பண்ணட்டும் யார் இதில் தப்பு பண்ணியிருக்காங்க, யார் வந்து தண்டிக்கப்படணும்னு சிஎம் சாரே டிசைட் பண்ணட்டும். எங்களுக்கு சோஷியல் மீடியா தான் எல்லாருமே ஹெல்ப் பண்ணணும், இந்த விஷயத்தை வைரல் பண்ணணும். யார் என்ன நாங்கள் என்ன பேசினாலுமே வந்து நடுவில் மினிஸ்டர் சேகர் பாபு அதில் இன்வால்வ் ஆகி அதை எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணிடுறாங்க. இது கண்டிப்பாக இந்த இஷ்யூ வந்து எல்லாருக்குமே வெளியே வரணும், தெரியணும். நான் இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், என் குழந்தைக்கு என்ன ஆனாலுமே எனக்கும் என் ஹஸ்பண்ட்க்கும் மட்டும் இல்லை, என் குழந்தைக்கு எதாச்சும் ஆச்சுன்னா கூட அதுக்கு முழுக்க முழுக்க எங்கள் அப்பா மட்டுமே தான் காரணம். எல்லாரும் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. நன்றி. தன்னிகரற்ற தரம், அதுவே ஆலயாவின் தனித்துவம். ஆலயா காட்டன் வேட்டிகள் மற்றும் சட்டைகள்.